எக்ஸாம்பிள் 3.25ல ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதோட சம்மையும் ப்ராடக்ட்டும் கேட்குறாங்க. சம்மோட ஃபார்முலா தெரியும் நமக்கு. சம் ஈக்குவல் டு அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அப்புறம் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சி பை ஏ இல்லையா, வெறும் சி பை ஏ. ஓகேவா? இப்போ ஏங்கிறதுனா அது கோஎஃபிஷியன்ட்டு, ஃபஸ்ட்டு இது நம்பரோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. பி வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்டு, அப்போது பி ஈக்குவல் டு 8, சி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இல்லையா, சி ஈக்குவல் டு -65. அப்புறம் நம்ம அப்படியே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பிங்கிறதுனாது -8 டிவைடட் பை 1. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -8. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, சிங்கிறதுனாது -65, ஏங்கிறது 1. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு -65 வச்சுங்களா. செகண்ட் சம்மு 2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் என்னது 2, b ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ட் 5, c ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 7. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, என்னதுப்பா -5/2 வச்சுங்களா. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, சிங்கிறதுனாது 7/ஏங்கிறது 2. தேர்ட் சம்மு kx² x³ மைனஸ் k² x மைனஸ் 2k³ ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது a ஈக்குவல் டு k, பியோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது -k², சிங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா 2k³. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் என்னது பாருங்கள் -b பை ஏ இல்லையா, மைனஸ் பிங்கிறதுனாது k², அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் இப்படி போட்டிருக்கேன். ஒரு டவுட் இருக்குதுன்னா திரும்ப கூட போட்டுக்கலாம். மைனஸ் இது பி மைனஸு -k² டிவைடட் பை ஏங்கிறதுனது கே. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ k² பை கே கேன்சல் ஆச்சுன்னா வெறும் கே இல்லையா, அது ஒரு கே பேலன்ஸ் ஆகிடும். ஆல்ஃபா பீட்டா இல்லையா, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ, சிங்கிறதுனாது 2k³, ஏங்கிறது கே கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 2 வந்துடும். அப்போது 2k² மைனஸ் என்ன ஆகுதா பாருங்கள். ஆமாம், சி ஈக்குவல் டு மைனஸ் தானே, மைனஸு 2k³ இல்லையா. அப்போ இங்கேயே -2k³, இங்கேயே -2k³. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.